அனைவருக்கும் குமார் டிஎன்பிஎஸ்சியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாளையக்காரர் முறை அப்படிங்கிற தலைப்பிலிருந்து 35 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 3 இடங்கள் இருக்குது. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, இப்படி 3 வகுப்பில் இருக்குது. இந்த வீடியோவில் ஆரம்ப காலத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். 35 கேள்வி இருக்குது. இந்த கேள்விகளை நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியுடைய ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷினாக வரும், ஒரே ஒரு கொஷின் தான் வரும், அதுக்கான ஆன்சரை சொன்னால் போதும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறிடுச்சுங்க. கூற்று காரணம் டைப்பில் கேட்குறாங்க, இல்லைன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து எதையாவது ஒன்றை ஸ்கிப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம நிறைய படிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வரி விடாமல் படிச்சிருக்க மாட்டீங்க. முக்கியமான பாயிண்ட் என்னவோ அதை மட்டும் படிச்சிருப்பீங்க. நாம் கூட நோட்ஸ் போட்டிருக்கோம். பட் இந்த வீடியோ முற்றிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு வரியையும் எடுத்து அதை நம்ம கேள்வியாக செட் பண்ணியிருக்கோம். இந்த 35 கேள்வி முடியும் பொழுது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எந்த அளவுக்கு டெப்த்தாக இருந்தது அப்படின்ட்டு. கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்விகள் இப்படி தான் வரும். ஸோ நம்ம எடுத்துருக்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன, வீடியோ எப்படி இருந்தது, இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றை கவனிக்கவும். கூற்று: பாளையக்காரர் முறை 1530களில் தோன்றியது. காரணம், வாரங்களை ஆண்டு வந்த காகத்திய அரசில் இந்த முறை பின்பற்றப்பட்டு வந்ததாக கருதப்படுகிறது. இங்கே விடையை பாருங்கள். விடையை பார்க்கலாமா? இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்தான். அதாவது பாளையக்காரர் முறை என்பது 1530களில் தான் ஆரம்பித்தது. இது எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுன்னா வாரங்களை ஆண்ட காகத்திய வம்சம், அந்த வம்சத்தில் ஆரம்பித்தது. ஸோ இரண்டுமே சரிதான். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். வாரங்களை ஆண்ட காகத்திய அரசன் பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்தில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பாளையக்காரர் முறைக்கு முன்னால் சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் காவல் பணிக்காக வரி வசூலித்து வந்தனர். இந்த 2 கூற்றில் எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். அதாவது இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உருவாக்கினது யார்? காகத்திய வம்சத்தை சார்ந்த பிரதாபருத்திரன். அவங்களுடைய தலைமையிடம் வாரங்கள். இது கரெக்டு தான். பாளையக்காரர் முறைக்கு முன்னாடி யார் அந்த வேலையை பார்த்தாங்க அப்படின்னா சேர்வைக்காரர்கள் இருந்தாங்க, தலையாரிகள் இருந்தாங்க, அவங்க அந்த வேலையை பார்த்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். அடுத்து 3வது கேள்வி. கூற்று: 1529 மதுரை நாயக்கராக பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். காரணம், அமைச்சர் அரியநாதர் உதவி புரிந்தார். இந்த இரண்டுமே சரியான்னு பாருங்கள் பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்தான். தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை எப்போ உருவாச்சுன்னா 1529 உருவாச்சு. அதுக்கு காரணம் மதுரை நாயக்கராக பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர். அவருக்கு யார் அமைச்சராக இருந்தார்னா அரியநாதர். அவர் தான் ரொம்ப உதவி பண்ணார். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். அடுத்து 4வது கேள்வி. சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். நாயக்கர் ஆட்சி காலத்தில் பாளையக்காரர் முறை தமிழகத்தில் உருவானது. யார் காலத்தில்? நாயக்கர் காலத்தில். காரணம், விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அரச பிரதிநிதியாக மதுரைக்கு வந்த நாகம நாயக்கரும் அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரும் மதுரை, திருநெல்வேலி ஆகியவற்றின் சுதந்திரமான ஆட்சியாளர்களாக மாறினர். பாருங்க, இரண்டுமே சரியான விளக்கமா? விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்தான். அதாவது பாளையக்காரர் முறை எங்கே உருவாச்சுன்னா ஃபஸ்ட்டு மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் உருவாச்சு. அது காரணம், அங்கே நாயக்கர் ஆட்சி உருவாச்சு. விஜயநகர ஆட்சியாளர்கள் ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகு மதுரைக்கு வந்தவர் தான் நாகம நாயக்கர். அவரும் அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரும் சேர்ந்து தான் அவங்க சுதந்திர அரசர்களாக மாறினாங்க. அவங்க தான் பாளையக்காரர் முறையை கொண்டு வந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம். அடுத்து 5வது கேள்வி. சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். பாளையம் என்ற சொல் ஒரு இராணுவ முகாமையோ ஒரு பகுதியையோ ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். பாளையம் என்பது
இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிகார் என குறிப்பிட்டனர். தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. இந்த 4 பாயிண்டில் எது கரெக்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடைய பார்க்கலாங்களா? 4மே சரிதான். பாளையம் அப்படின்னா அது ஒரு இராணுவ முகாமையும் குறிக்கும், ஒரு பகுதியையும் குறிக்கும், ஒரு சிற்றரசையும் குறிக்கும். பாளையம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு, அதான் பாளையம் அப்படிங்கிறது. பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிகார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா, ஒரு தனிநபர் அரசுக்கு செஞ்ச இராணுவ சேவை, அதுக்காக அவருக்கு பாளையம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. காரணம், பாளையக்காரர்களால் வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. பாருங்க, இரண்டும் சரியா? விளக்கம் கரெக்டாக இருக்கா? விடையை பார்க்கலாங்களா? கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். பாளையக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏரியாவில் வரியை வசூலிப்பாங்க, நிலப்பகுதிகளை நிர்வாகம் பண்ணுவாங்க, அங்கே வர்ற வழக்குகளை விசாரிப்பாங்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தன்னிச்சையான அரசர்களாக அங்கே செயல்பட முடிஞ்சது. அவங்க வரியும் வசூலித்தாங்க, காவல் காத்தாங்க. அவங்களுடைய காவல் காக்கும் கடமைக்கு படிக்காவல் அப்படின்னும் பேர், அரசு காவல் அப்படின்னும் பேர். ஸோ இரண்டுமே சரிதான், சரியான விளக்கம்தான். 7வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும். பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர். பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையான தனிப்பட்ட உறவு இந்த முறை நிறுவப்பட்டதிலிருந்து 200 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்தது. இந்த 3 பாயிண்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா 3மே சரிதான். நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் இருந்தாங்க. பாளையக்காரர்கள் அரசருக்கு தேவையான போது உதவி புரிஞ்சாங்க. இந்த 2 பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது 200 ஆண்டுகளுக்கும் மேலாக நல்லாகவே போயிட்டு இருந்தது. ஸோ 3மே சரிதான். அடுத்து 8வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. பாளையக்காரர்கள் நாயக்கர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது இராணுவ மற்றும் இதர உதவிகளை முழு மனதுடன் செய்தனர். காரணம், பாளையக்காரர்கள் வரியை வசூலித்து 1/3 பகுதியை மதுரை நாயக்கர்களுக்கும், 1/3 பகுதியை இராணுவ செலவினங்களுக்கும், 1/3 பகுதியை சொந்த செலவினத்திற்கும் வைத்து கொண்டனர். பாருங்கள், இரண்டும் சரியான விளக்கமா? விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்தான். அதாவது பாளையக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசர்கள் மாதிரியே செயல்பட்டாங்க. அவங்கள அவ்வளோ ஃப்ரீடமாக விட்டதுனால தான் நாயக்க அரசர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அவங்க முழு மனதோடு வந்து செஞ்சாங்க. பாளையக்காரர்கள் அவங்க பகுதியில் வரியையும் வசூலித்தாங்க. அதை 3 பகுதியை பிரித்தாங்க. வர்ற வசூலில் 1/3 பகுதியை நாயக்கர்களுக்கு கொடுத்துருவாங்க, இன்னொரு பகுதியை இராணுவ செலவினங்களுக்கு பயன்படுத்துவாங்க, இன்னொரு பகுதியை அவங்களுடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்திக்குவாங்க. கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கம். அடுத்து 9வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இவையெல்லாம் மேற்கில் அமையப்பட்ட பாளையங்களாகும். காரணம், நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களும் கிழக்கு மற்றும் மேற்கு என 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. பாருங்க, இந்த கேள்விக்கான பதில் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி. அதாவது பாளையக்காரர்கள் 2 பிரிவாக இருந்தாங்க. மொத்தம் 72 பாளையம் இருந்ததுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கிழக்குன்னு பாதி இருந்தது, மேற்குன்னு பாதி இருந்தது. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது எல்லாமே கிழக்கு பகுதியில் அமையப்பட்ட பாளையங்கள். இதெல்லாமே கிழக்கு, சரிங்களா? மேற்கு கிடையாது, கிழக்கு. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி எல்லாமே கிழக்கு பகுதி பாளையங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர்
இவையெல்லாம் மேற்கில் அமையப்பட்ட பாளையங்கள் ஆகும். காரணம், மேற்கு பகுதி பாளையங்கள் பூலித்தேவர் தலைமையில் செயல்பட்டன. பாருங்க, கூற்று காரணம் இரண்டும் சரியா, சரியான விளக்கமா? விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் எல்லாமே மேற்கில் அமையப்பட்ட பாளையங்கள். மேற்கு பகுதி பாளையங்கள் வந்து மறவர் தலைமையில் செயல்பட்டாங்க. பூலித்தேவர் தான் அதனுடைய தலைவராக செயல்பட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி, கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். அடுத்து 11வது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்று, நாயக்க மன்னர்களின் ஆட்சியில் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளும் வகைப்படுத்தப்பட்டு 72 பாளையங்களாக மாற்றப்பட்டன. யாருடைய காலத்தில்? நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில். காரணம், தளவாய் அரியநாத முதலியார் திறமையான அமைச்சராக செயல்பட்டார். பாருங்க, கூற்று காரணம் இரண்டும் சரியா, சரியான விளக்கமா? விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம்தான், ரெண்டுமே சரிதான். நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தான் பாண்டிய பேரரசுடைய அனைத்து சிற்றரசுகளும் ஒன்றாக ஒருங்கிணைக்கப்பட்டு 72 பாளையங்கள் உருவாக்கப்பட்டது. காரணம் வந்து விஸ்வநாத நாயக்கருடைய தளவாய். தளவாய் அப்படின்னா அமைச்சர்னு அர்த்தங்க, சரிங்களா? தளவாய்னா அமைச்சர். அரியநாதர் அவருடைய திறமையான முயற்சியால் தான் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி, சரியான விளக்கம்தான். அடுத்து 12வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விஸ்வநாத நாயக்கர் மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பினார். அதில் 72 அரண்கள் இருந்தன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைமையின் கீழ் இருந்தன. பாளையக்காரர்கள் வரி வசூலித்து அவர்களின் கிராமங்களில் நிதியை திரட்டினர். பாளையக்காரர்களுக்கு கூடுதலாக பல பட்டங்களும் சிறப்பு உரிமைகளும் வழங்கப்பட்டன. இந்த 4 பாயிண்டில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருப்பீங்க, இது எல்லாமே கரெக்டா? விடையை பார்க்கலாங்களா? விடை வந்து எல்லாமே கரெக்டு தான். அதாவது விஸ்வநாத நாயக்கர் மதுரையை சுற்றி ஒரு வலிமை மிகுந்த கோட்டையை கட்டுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 72 அரண்கள் இருந்தது. அதை வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒப்படைச்சிட்டாரு. அவங்க தான் பாளையக்காரர்கள். பாளையக்காரர்கள் வரியை விதித்து அதை அவங்களுடைய கிராமங்கள்லேருந்து வசூலிப்பாங்க. பாளையக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல பட்டங்கள் கொடுத்துருக்காங்க, சிறப்பு உரிமைகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே சரிதான். அடுத்து 13வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும். புவியியல் அடிப்படையில் பரவியிருந்த பாளையங்களை மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்களாக பிரிக்கலாம், 2ஆக பிரிக்கலாம். மறவர் குறுநில மன்னர்களிடமிருந்த பாளையங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலியின் மேற்கு பகுதியில் அமைந்திருந்தன. கிழக்கு பகுதியில் உள்ள கரிசல் நிலப்பரப்புகளில் தெலுங்கு பேசுவோர் குடியேறியிருந்தனர். அவை பாளைய நாயக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன. நாயக்கருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. பாளையங்களுக்கு உட்பட்ட பகுதியில் குடிமையியல் பிரச்சனைகளிலும் மற்றும் குற்றவியல் பிரச்சனைகளிலும் விசாரணை நடத்தி நீதி வழங்கும் அதிகாரம் பாளையக்காரர்களுக்கு உண்டு. இந்த 4 பாயிண்டில் எது கரெக்டுன்னு சொல்லணும். விடையை கண்டுபிடிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டு தான். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாளையங்களை பொறுத்த வரைக்கும் புவியியல் ரீதியாக 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று மேற்கு பகுதி, இன்னொன்று கிழக்கு பகுதி. மேற்கு பகுதியில் யார் இருந்தாங்கன்னா மறவர் தலைமையிலான குறுநில மன்னர்கள், பாண்டியர் காலத்திலேருந்து வந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் இருந்தாங்க. கரிசல் நிலப்பரப்புகளில் தெலுங்கு பேசுகிறவங்க இருந்தாங்க. நாயக்கர் மரபை சார்ந்தவங்க அவங்க. இந்த பாளையக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பகுதியில் குடிமையியல் பிரச்சனை, குற்றவியல் பிரச்சனை எல்லாத்தையுமே விசாரித்து நீதி வழங்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான். அடுத்து 14வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று, கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கான் கிழக்கிந்திய கம்பெனி படையில் இந்திய வீரர்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு படை தலைமையுடன் வரி வசூலிக்கும் பொறுப்பும் வழங்கப்பட்டது. காரணம், தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிராமங்களை அடகு வைத்து ஏராளமான கடன் வாங்கியிருந்த ஆற்காடு நவாப் அங்கெல்லாம் நிலவரி வசூல் செய்யும் உரிமையை கம்பெனிக்கு அளித்தார். பாருங்க, சரியா, சரியான விளக்கமா, விளக்கம் இல்லையா, தவறா? விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். அதாவது தமிழ்நாட்டில் பல்வேறு கிராமங்கள் வந்து ஆற்காடு நவாப்புடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை எல்லாத்தையும் அடமானம் வச்சிட்டாரு.
அதனால் அந்த உரிமை எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு போயிடுச்சு. அவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க, கான் சாஹிப் அப்படின்னு அழைக்கப்பட்ட யூசுப் கான் தலைமையில் நீங்கள் போய் வரியை வசூலிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். அடுத்து 15வது கேள்வி, சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். 3 பாயிண்ட் இருக்குது, எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். சரி வாசிக்கிறேன் பாருங்கள். மாபூஸ் கான் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியின் நவாப்பின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். மாபூஸ் கான் கர்னல் ஹெரானுடன் 1755 திருநெல்வேலிக்கு படையெடுத்து சென்றார். அவர்கள் திருநெல்வேலியை எளிதாக கைப்பற்றினர். இந்த 3 பாயிண்டில் எது சரின்னு சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி, 3 தவறு. அதாவது மாபூஸ் கான் அப்படிங்கிறவர் ஆற்காடு நவாபுடைய சகோதரர். அவர் என்ன பண்ணுறாங்க, மதுரை மற்றும் திருநெல்வேலியின் நவாபுடைய பிரதிநிதியாக நியமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஆங்கில படைத்தளபதி கர்னல் ஹெரானோட ஒரு படையை கூட்டிக்கிட்டு 1755 திருநெல்வேலிக்கு போகிறாரு. யார் வரி கட்டலையோ அவங்க மேலே போர் தொடுக்கிறாங்க. ஆனால் இவங்க போய் மதுரையை மட்டும்தான் பிடிப்பாங்க, இவங்க திருநெல்வேலியை பிடிக்க மாட்டாங்க, பிடிக்கவும் முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி, 3 தவறு. அடுத்தது 16வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று, ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களின் புரட்சி வெடித்தது. காரணம், 1792 கர்நாடக உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர் அதிகாரம் பாளையக்காரர்களின் மீது செலுத்தப்பட்டது. பாருங்க, கரெக்டா தவறா? விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம் தான். 1792 கர்நாடக உடன்படிக்கை அப்படிங்கிற உடன்படிக்கையை ஆற்காடு நவாபும் ஆங்கிலேயர்களும் போட்டுக்குவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் மீது வரி வசூலிக்கும் பொறுப்பு ஆங்கிலேயர்கிட்ட போயிடும். அதனால தான் ஆங்கிலேயர்கள் போய் வரியை வசூலிக்கிறாங்க. அப்போ தான் பாளையக்காரர்களுக்கு புரட்சி ஏற்படுது. சரிங்களா? அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். அடுத்து 17வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும். பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செய்த கட்டபொம்மனின் அதிகாரத்தை குறைப்பதற்காக சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டு பிறகு அது திரும்ப வரவழைக்கப்பட்டது. கர்னல் ஹெரான் ஊர் திரும்பும் வழியில் நெற்கட்டும் செவல் கோட்டை மீது திடீர் தாக்குதல் தொடுக்க உத்தரவு வந்தது. அந்த பாளையத்தை ஆட்சி செய்த பூலித்தேவர் மேற்கு பாளையக்காரர்களிடையே பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தார். பீரங்கி பற்றாக்குறை, படை வீரர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டிய தேவை ஆகிய காரணங்களால் ஹெரானின் தாக்குதல் கைவிடப்பட்டது. இந்த 4 பாயிண்டில் எது கரெக்டுன்னு பாருங்கள். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பாயிண்ட்டுமே சரிதான். அதாவது பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன், அவருடைய அதிகாரத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு குழு அனுப்புகிறாங்க. பிறகு அதை சரி வாங்க அப்படின்னு திருப்பி ரிட்டனே அழைச்சிக்கிறாங்க. கர்னல் ஹெரான் வந்து படையெடுத்து போனார் இல்லைங்களா, 1755 திருநெல்வேலி மேலே படையெடுத்து போனாங்க இல்லைங்களா. அப்போ வர்ற வழியில் நெற்கட்டும் செவல் கோட்டை மீது தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டையுடைய பாளையக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர். பூலித்தேவர் வந்து மேற்கு பாளையக்காரர்களிடையே வந்து புகழ்பெற்றவராக இருந்தார். அவர் சொல்கிறது தான் கேட்பாங்க. ஸோ இந்த சூழலில் கர்னல் ஹெரான் வந்து படையெடுத்து போனாரான்னு கேட்டால் போகலை. ஏன்னு கேட்டால் பீரங்கி பற்றாக்குறையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அவர் வந்து படையெடுத்து போகலை. ஸோ பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டுமே சரிதான். அடுத்து 18வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். 3 கூற்று கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும். சந்தா சாஹிப்பின் பிரதிநிதியான மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக் ஆகிய பதான் இனத்தை சார்ந்த அதிகாரிகள் மதுரையையும் திருநெல்வேலியையும் கண்காணித்து வந்தனர். இவர்கள் ஆற்காடு நவாபாக இருந்த முகமது அலிக்கு எதிராக தமிழ் பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளித்தனர். இவர்களுடன் பூலித்தேவருக்கு நெருக்கமான உறவு இருந்தது. இந்த 3ல் எது கரெக்டு? விடையை பார்க்கலாங்களா? 3மே கரெக்டு தான். இது எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக் இவங்க எந்த கம்யூனிட்டின்னு கேட்கலாம். பதான் இனத்தை சார்ந்தவங்க. யாருடைய பிரதிநிதி? நவாப் சந்தா சாஹிப்புடைய பிரதிநிதி. இவங்க யாரோட நெருக்கமாக இருந்தாங்கன்னா பூலித்தேவரோட நெருக்கமாக இருந்தாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டுமே சரிதான். அடுத்து 19வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும்.
ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்தியாவில் ஆங்கில ஆட்சி எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் பூலித்தேவர். பூலித்தேவரின் ஆட்சி காலத்தில் ஆற்காடு நவாபாக முகமது அலி இருந்தார். இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் பூலித்தேவர். இந்த 3 பாயிண்டில் எது கரெக்டுன்னு சொல்லணும். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை 3மே சரிதாங்க. இந்தியாவில் ஆங்கில ஆட்சி எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் பூலித்தேவர். பூலித்தேவர் ஆட்சி காலத்தில் ஆற்காடு நவாபா முகமது அலி இருந்தார். இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் பூலித்தேவர். 3 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். அடுத்து 20வது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று: களக்காடு போரில் மாபூஸ் கான் படை தோற்றது. காரணம்: திருவிதாங்கூருக்கு களக்காடு திரும்ப தரப்படும் என்ற வாக்குறுதி மூலம் பூலித்தேவர் திருவிதாங்கூரிலிருந்து 2000 படை வீரர்களை தன்னுடைய படையில் சேர்த்திருந்தார். எது சரின்னு பாருங்க. விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி, சரியான விளக்கம்தான். திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவார் பூலித்தேவர். களக்காட்டை நாங்கள் திரும்ப உங்ககிட்டயே ஒப்படைச்சிருவோம் அப்படிங்கிற நிபந்தனையின் பேரில் அங்கிருந்து 2000 வீரர்கள் அழைச்சிட்டு வருவார். அவங்கள வச்சு களக்காடு போரில் மாபூஸ்கான தோற்கடிச்சிருவார். ஸோ பார்த்தீங்கன்னா 2மே சரி, சரியான விளக்கம்தான். அடுத்து 21வது கேள்வி சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று: பூலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தினார். காரணம்: சிவகிரி பாளையக்காரர் தவிர மற்ற மறவர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தன. நல்லா பாருங்கள், இவர் இருந்த ஏரியா மறவர் பாளையங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2மே சரிதான். 2மே சரி, சரியான விளக்கம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதாவது பாளையக்காரர் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் பூலித்தேவர். நல்லா பாருங்கள், தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறது மருது சகோதரர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். பாளையக்காரர் கூட்டமைப்பு உருவாக்கினவர் பூலித்தேவர். அந்த கூட்டமைப்பில் இணையாத பாளையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி, இதுதான் இணையில். மற்ற எல்லா மறவர் பாளையங்களும் இணைஞ்சாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி, சரியான விளக்கம்தான். அடுத்து 20வது கேள்வி சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். பூலித்தேவருக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றனர். பூலித்தேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவை பெற முயன்றார். கூற்று 3 பாருங்கள். ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ இயலவில்லை. இந்த 3 பாயிண்டில் எது கரெக்டுன்னு சொல்லணும். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா 3மே சரிதான். அதாவது பார்த்தீங்கன்னா 2 கேங்காக உடையிறாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் அரசரோடையும் புதுக்கோட்டை அரசரோடையும் கூட்டணி வைக்கிறாங்க பூலித்தேவரை தோற்கடிக்கிறதுக்காக. பூலித்தேவர் என்ன பண்ணுறாருன்னா மைசூருடைய ஹைதர் அலியையும் பிரெஞ்சுக்காரர்களையும் கூட்டணி கூப்பிட்றாரு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயரோட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களாலையும் இவருக்கு சப்போர்ட் பண்ண முடியல. அதே மாதிரி ஹைதர் அலி அவர் மராத்தியர்களோட சண்டை போட்டுட்டு இருந்தார். ஸோ அவராலையும் உதவி செய்ய முடியவில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 3 பாயிண்ட்டுமே சரிதான். அடுத்து 23வது கேள்வி சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று: 1756 முதல் 1763 வரை பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாப்பின் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தனர். காரணம்: திருவிதாங்கூர் மன்னர் இவர்களை ஆதரித்தார். இங்கே பாருங்கள், எது சரி எது தவறு. விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி, சரியான விளக்கம்தான். 1756 ஆரம்பித்து 1763 வரை பூலித்தேவர் தலைமையில் திருநெல்வேலியில் இருந்த பாளையக்காரர்கள் ஆங்கில அரசையும் ஆற்காடு நவாப்புடைய அதிகாரத்தையும் எதிர்ப்பதையே முழு நோக்கமாக வச்சுருந்தாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் மன்னர் இவங்களை சப்போர்ட் பண்ணி ஆதரிச்சிட்டு இருந்தார். ஸோ அதனால தான் எதிர்த்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2மே சரி, சரியான விளக்கம்தான். அடுத்து 24வது கேள்வி சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று: கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் உடனடியாக பூலித்தேவரை தாக்கவில்லை. காரணம்: பிரெஞ்சு படைகளோடு ஒரு புறமும் ஹைதர் அலியோடு மறுபுறமும் மராத்தியர்களோடு மறுபுறமும் ஆங்கிலேயர்கள் போரிட்டு கொண்டிருந்ததால் பீரங்கி படைகள் செப்டம்பர் 1760 தான் சேர்ந்தன. ஸோ அதுக்கு பிறகு தான் தாக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி, சரியான விளக்கம்தான். அதாவது கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூசுப் கான் அனுப்புகிறாங்க, நீங்கள் போயிட்டு பூலித்தேவர் அடக்குங்க அப்படின்ட்டு.
அவர் உடனடியாக வந்து போர் தொடுத்தாரான்னு கேட்டால் சண்டை போடலை. என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு தேவையான பீரங்கி படையும் வரல, வீரர்களும் இல்லை. என்ன காரணம்னா, ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு படையோடு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஹைதர் அலியோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, மராத்தியர்களோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 3 புறமும் அவங்க சண்டை போட்டுட்டு இருந்ததுனால சரி படைகள் வரட்டும் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பீரங்கி படைகள் செப்டம்பர் 1760 தான் வந்து சேர்ந்தது. அதுக்கு பிறகு தான் தாக்குதல் ஆரம்பித்தார். ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டும் சரியான விளக்கம்தான். அடுத்து 25வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். 1759 யூசுப் கான் தலைமையிலான ஆற்காட்டு நவாப்புடைய படைகள் நெற்கட்டும் செவலை தாக்கின. நெற்கட்டும் செவல் அப்படிங்கிறது பூலித்தேவருடைய கோட்டை. அந்த நல்லூரில் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். இந்த 2 பாயிண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். 1759 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 1760 தான் சண்டை மும்முரமாக ஆரம்பிக்குது. நெற்கட்டும் செவலை வந்து அடுத்து தாக்கி பிடிக்கிறாங்க. பூலித்தேவரை அந்த நல்லூர் அப்படிங்கிற ஊரில் தோற்கடிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். அடுத்து 26வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1761 மே 16. இந்த டேட்டு முக்கியங்க. 1761 மே 16 பூலித்தேவருடைய 3 முக்கிய கோட்டைகளான நெல்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகியவற்றை யூசுப் கான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். காரணம், யூசுப் கான் நெற்கட்டும் செவலின் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய தாக்குதல் 2 மாதங்கள் நீடித்தது. 2 மாதம் சண்டை போட்டிருக்காரு, அதனால தான் பிடிச்சிருக்காரு. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்தான். பூலித்தேவரை தாக்கி யூசுப் கான் உடனடியாக அந்த கோட்டையை பிடிச்சாரான்னு கேட்டால் கிடையாது. 2 மாதம் சண்டை போட்டிருக்காரு. சண்டை போட்டு தான் 1761 மே 16 3 கோட்டையும் பிடிச்சிருக்காரு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரியான விளக்கம்தான். அடுத்து 27வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று, பாளையக்காரர்களின் ஒற்றுமை உடைய தொடங்கியது. திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை ஆகியவை ஆங்கிலேயருக்கு ஆதரவு அளிக்க தொடங்கின. காரணம், பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவத்தை முழுமையாக குறைத்தனர். பாருங்க, சரியான விளக்கமா இல்லை தவறா? விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்தான். பாண்டிச்சேரியை கைப்பற்றி பிரெஞ்சுக்காரருடைய முக்கியத்துவத்தை முழுமையாக வந்து ஆங்கிலேயர்கள் ஒழிச்சிட்டாங்க. அதனால் இதுக்கு பயந்துக்கிட்டே பூலித்தேவருடைய கூட்டமைப்பில் இருந்த திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம்தான். அடுத்து 28வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும். யூசுப் கானின் இயற்பெயர் மருதுநாயகம். இவர் கான் சாஹிப் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சார்ந்தவர். புதுச்சேரியில் இருந்தபொழுது இஸ்லாம் மதத்தை தழுவினார். நல்லா பார்த்துக்கோங்க, புதுச்சேரியில் இருந்தபோது தான் இஸ்லாம் மதத்துக்கு மாறியிருக்காரு. யூசுப் கான் ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றினார். இந்த 4 பாயிண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டுமே கரெக்டு தாங்க. யூசுப் கானுடைய இயற்பெயர் மருதுநாயகம். இவரை கான் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க, யூசுப் கான் சொல்லுவாங்க, மருதுநாயகம்னு சொல்லுவாங்க. இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் இந்துவாக இருந்து இஸ்லாமுக்கு மாறியிருக்காரு. எங்கே மாறினார்னா புதுச்சேரியில் மாறினார். இவர் ஹைதர் அலியோட சண்டை போட்டு சோழவந்தான் அப்படிங்கிற பகுதியை பிடிச்சிருக்காரு. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பாயிண்ட்டுமே கரெக்டு தான். அடுத்து 29வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும். 1752 ராபர்ட் கிளைவுடைய தலைமையிலான கம்பெனி படையில் யூசுப் கான் சேர்ந்தார். 1752 to 1754 திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் பங்கேற்றார். மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு 1756 முதல் 1761 வரை ஆளுநராக பொறுப்பு வகித்தார். 1758 to 1759 கவுண்டி லாலி அப்படிங்கிற ஒரு பார்த்திங்கன்னா பிரெஞ்சு படையுடைய தளபதி. அந்த தளபதி மதராஸ் மேலே முற்றுகை நடத்துவார். அந்த முற்றுகையின் போது யூசுப் கானின் பங்களிப்பு சிறப்பானதாக இருந்தது. இந்த 4 பாயிண்டில் எது கரெக்டுன்னு சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 4மே சரிதான். நல்லா பார்த்துக்கோங்க, அதாவது ராபர்ட் கிளைவுடைய தலைமையிலான கம்பெனி படையில் 1752 யூசுப் கான் சேர்றாரு. யூசுப் கான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போரில் பங்கெடுத்திருக்காரு. 1752 to 1754 நடைபெற்ற திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் பங்கேற்றிருக்காரு. அதே மாதிரி 1756 to 61 வரைக்கும் மதுரை ராமநாதபுர பகுதியுடைய பொறுப்பாளராக இருந்திருக்காரு.
1758 to 59 கவுண்டி லாலுடைய முற்றுகையில் இவர் தீவிரமாக பங்கெடுத்திருக்காரு. ஸோ எல்லாமே சரிதான். அடுத்து 30வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும். யூசுப் கான் நிர்வாக பொறுப்பில் இருந்தபொழுது மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவித்தார். மதுரை கோவில்களில் வழிபாடு நடத்துவதற்கு குறிப்பிட்ட தொகையை வழங்கினார். மத குருக்கள் வசமிருந்த கோவில் நிலங்களை மீட்டெடுத்தார். இந்த 3 பாயிண்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா 3மே சரிதான். யூசுப் கான் மதுரை திருநெல்வேலி பொறுப்பாளர் இருந்தார் இல்லைங்களா? அப்போ மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவிச்சிருக்காரு. மதுரையில் இருந்த கோவில்களில் வழிபாடு நடத்துவதற்கு குறிப்பிட்ட தொகையை வழங்கியிருக்காரு. மத குருக்கள் வசம் இருந்த கோவில் நிலங்களை மீட்டெடுத்திருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். அடுத்து 31வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும். 1764 நம்பிக்கை துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு யூசுப் கான் தூக்கிலிடப்பட்டார். காரணம், ஆங்கிலேயர்கள் அவரை ஆற்காடு நவாபிற்கு பணி செய்ய ஆணையிட்டதால் அவர் கிளர்ச்சியில் இறங்கினார். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். அதாவது 1764 நம்பிக்கை துரோக குற்றச்சாட்டு அப்படிங்கிறத சுமத்தி யூசுப் கானை கொண்டுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர்கள் அவரை ஆற்காடு நவாப்புக்கிட்ட வேலை பார்க்க சொல்கிறாங்க. நான்லாம் அவங்ககிட்டலாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால தான் இவரை கொண்டுறாங்க. ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். அடுத்து 32வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும். யூசுப் கான் இறந்த பிறகு பூலித்தேவர் 1764 நெருக்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றினார். எப்போ? 1764. 1767 கேப்டன் கேம்பல் என்பவர் பூலித்தேவரை தோற்கடித்தார். இந்த 2 பாயிண்டில் எது கரெக்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? இரண்டுமே சரிதான். அதாவது யூசுப் கான் இறந்த பிறகு திரும்பவும் நாட்டை பிடிக்கிறாரு பூலித்தேவர். 1764 பிடிக்கிறாரு. 1767 கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் திரும்பவும் போயிட்டு பூலித்தேவரை தோற்கடிக்கிறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். அடுத்து 33வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் பூலித்தேவருடைய படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமையேற்றவர். பூலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினார். இந்த 2 பாயிண்டில் எது கரெக்டு? விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். ஒண்டி வீரன் யாருடைய படை தளபதினு கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க, பூலித்தேவருடைய படை தளபதி. அடுத்து 34வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று, பூலித்தேவர் ஒண்டி வீரனை நினைத்து பெரிதும் வருந்தினார். காரணம், செவிவழி செய்தியின்படி ஒரு போரில் ஒண்டி வீரனது கை துண்டிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஸோ அதுக்காக வருந்தியிருக்காரு. இங்கே விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. என்ன காரணம்னா, ஒரு போரில் ஒண்டி வீரனது கை துண்டிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இரண்டுமே சரி, சரியான விளக்கம்தான். 35வது கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 35 கொஸ்டினையும் அடிக்கடி போட்டு கேட்டிங்கன்னா போதும், சரிங்களா? நீங்கள் புக்கை படிக்க வேண்டிய தேவையே கிடையாது. புக்கை படிக்கிறத விட இப்படி கேள்வியாக பார்க்குறது நல்லா மெமரியில் நிற்கும், சரிங்களா? சரி, ஓகே. கடைசி கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று 1, செவிவழி செய்தியின்படி ஒரு போரில் ஒண்டி வீரனது கை துண்டிக்கப்பட்டதாக தெரிகிறது. கூற்று 2, ஒண்டி வீரன் எதிரியின் கோட்டையில் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக கிடைத்த பரிசு என மகிழ்ந்தார். ஸோ பாருங்கள், இரண்டும் சரியான விளக்கமா? இங்கே விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ சந்திப்போம்.